உலகின் அதிசய ஹிந்து கோயில்கள். Exploring the most unique Hindu temples around the world. வணக்கம், இது ராஜ் பார்வை. நாங்க உங்களே இந்த கோயிலின் அற்புதமான உலகிற்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் உலகின் மிகவும் அதிசயமான மற்றும் பிரபலமான சில இந்த கோயில்கள் பற்றி பார்க்கலாம். இந்த கோயில்கள் அவற்றின் அழகான கட்டக்கலை மற்றும் ஆன்மீக சக்திக்காக பிரபலமாக உள்ளன. ஒவ்வொரு கோயிலும் அதன் தனித்துவம், கட்டக்கலை மற்றும் ஆன்மீக சக்திக்கு பெயர் பெற்றது. இந்த கோயில்களின் சிறப்பம்சங்களை நாங்கள் விரிவாக ஆராய்வோம். வாங்க அந்த கோயில்களை பற்றி பார்ப்போம். இந்த பயணம் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். கேதார்நாத் கோயில், இந்தியா, உத்தரகாண்ட், இந்தியா. இமயமலையின் மடியில் அமைந்துள்ள மிகவும் பழமையான சிவன் கோயில். கடுமையான பனிப்புயல்ல சூட பக்தர்கள் இறைவனின் தரிசனத்துக்கு வருகிறார்கள். சைதிகம் கூறும்படி பாண்டவர்கள் இந்த கோயிலை கட்டினார்கள். அற்புதம்! பனிச்சரிவில் இருந்தும் இந்த கோயில் எப்படி அழியாமல் இருக்குது? மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை, தமிழ்நாடு. மிக பிரம்மாண்டமான கோயில் அதன் தொலைநோக்கி நின்ற கோபுரங்களால் பிரபலமானது. கோயிலின் உள்பகுதிகளில் புத்திரிகை மரம் மற்றும் கழுகோபுரம் போன்ற சைதிய நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் சிற்பங்கள் உள்ளன. ஆண்டுதோறும் மீனாட்சி அம்மன் திருமண உற்சவம் மிக பிரசித்தம். இந்த கோயிலின் மாபெரும் கோபுரங்களை பார்த்தால் அது ஒரு சிற்பக்கலையின் ஆச்சரியன்னு தோன்றும். உலகிலேயே அதிபெரிய இந்து கோயில். முதலே இந்து கோயிலாக இருந்தது, பின்னர் புத்த கோயிலா மாற்றப்பட்டது. விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். இதும பிரமாண்டமான குடைவரை கோயிலாகும். உலக பாரம்பரிய நினைவு சின்னமா யுனெஸ்கோ இதை அறிவிச்சுள்ளது. நதிக்கரையில அமைந்துள்ள மிகவும் சக்தி வாய்ந்த சிவன் கோயில். இங்கே பிரம்ம முகூர்த்தத்துல பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன. இந்தியா மற்றும் நேபாளத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பசுபதிநாதரை வழிபடுறார்கள். இந்த கோயில தியானம் மற்றும் ஆன்மீகத்திற்கு பெரும் முக்கியத்துவம் கொண்டது. தனுஷ்கோடி கோயில், தமிழ்நாடு, இந்தியா. அழகான இடம். இராமாயணத்தின் போது ராமன் நீரிலே வைக்கப்பட்ட பாலத்தின் அருகே அமைந்த கோயில் தனுஷ்கோடி. இது ஒரு புனிதமான இடமாக கருதப்படுது. இந்த கோயில் ராமன் நீரிலே வைக்கப்பட்ட பாலத்தின் அருகே அமைந்துள்ளது. இது ஒரு புனிதமான இடமாக கருதப்படுது. 1964 ஆண்டு புயலில் முழுமையாக அழிந்து போனது. ஆனால் அதன் பழைய ஸ்தல் சின்னங்கள் இன்னும் காணப்படுகின்றன. புயலால் அழிந்தாலும் அதன் பழைய ஸ்தல சின்னங்கள் இன்னும் காணப்படுகின்றன. இவை பழமையான இந்தியாவின் வரலாற்றை நினைவூட்டுகின்றன. இது ஒரு மிராக்கிள் ஸ்பாட்டாக கருதப்படுகிறது. ஏனெனில் இராமர் பாதசூடம் இங்கே இருந்ததாக நம்பப்படுகிறது. இதனால் இந்த இடம் பக்தர்களா மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. கடல் சார்ந்த ஆன்மீக அனுபவத்திற்கான ஒரு மெய்சில் இருக்கும் இடம் கேப்த்ரேஸ் பிரகதீஸ்வர் கோயில், தஞ்சாவூர், தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு மாபெரும் கோயில் ஆகும். சோழர் வம்சத்தின் இராஜராஜ சோழனால் இமரம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் அதன் அற்புதமான கட்டடக்கலைக்கா பெயர் பெற்றது. இந்த கோயிலின் உயரமான கோபுரம் ஒரே கச்சிலையால் ஆன தஞ்சை பெருவுடையார் கோபுரம் உலகிலேயே மிக பெரியதாகும். சுமார் 80 மீட்டர் உயரம் கொண்ட இந்த கோபுரம் சோழர் காலத்தில கட்டப்பட்டது என்பது நம்மை ஆச்சரியத்தில ஆழ்த்துகிறது. ஜெப்தூஸ் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய அங்கீகாரம் பெற்ற இந்த கோயிலில் சோழர் வம்சத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் திறமையை பறைசாற்றுகிறது. கோயிலின் சுவர்களில் காணப்படும் சிற்பங்கள், சித்திரங்கள் மற்றும் கல்வெட்டுகள் சோழர் காலத்தின் வீரகதை மற்றும் ஆன்மீக மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. பிரகதீஸ்வர் கோயில் அதன் அழகான கட்டடக்கலை, வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் ஆன்மீக சக்திக்காக உலகம் முழுவதும் பிரபலமாக உள்ளது. இங்கு வருபவர்கள் ஆன்மீகமாகவும் கலாச்சாரமாகவும் மெய்சிலுக்கின்றனர். நீங்கள் பிரகதீஸ்வர் கோயிலின் வரலாற்றையும்
அதன் அற்புதமான கட்டக்கலையும் அனுபவிச்சுள்ளீங்களா? எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கேப் 3S ஜாக்கநாதர் கோயில், புரி, ஒடிசாவில் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய மற்றும் பிரசித்தி பெற்ற கோயில் ஆகும். இந்த கோயில் அதன் வருடாந்திர ரத யாத்திரை திருவிழாவுக்காக உலக புகழ் பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் இந்த ரத யாத்திரை திருவிழா 3 பெரிய ரதங்களில் ஜெகநாதர், பாலபத்ரா மற்றும் சுபத்ரா மூர்த்திகளை நகரின் பிரதான வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் செல்வது. இந்த நிகழ்வு கோயிலின் முக்கியமான கட்டமாகும். கேப் 2S ஜாக்கநாதர் கோயிலில் நடைபெறும் பல்வேறு சடங்குகள் மற்றும் பாரம்பரியங்கள் இந்த கோயிலின் தனித்தன்மையை வெளிப்படுத்துகின்றன. கோயிலின் பிரதான பிரசாதம் மகா பிரசாதம் அங்கே வரும் பக்தர்களால் மிகவும் மதிக்கப்படுகிறது. இந்த கோயில் இந்திய கலாச்சாரத்தின் ஒரு முக்கியமான அடையாளமாகவும் ஆன்மீக மையமாகவும் விளங்குகிறது. ஜெகநாதர் கோயிலில் வரும் பக்தர்கள் இங்கு கிடைக்கும் ஆன்மீக அனுபவத்தை அனுபவிச்சு மகிழ்கின்றனர். கேப் 2S நீங்கள் ஜெகநாதர் கோயிலின் ரத யாத்திரை திருவிழாவை அனுபவிச்சுள்ளீங்களா? உங்கள் அனுபவங்களை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க. கேப் 3S வெங்கடேஸ்வர் கோயில், திருப்பதி, ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய மற்றும் பிரசித்தி பெற்ற கோயில் ஆகும். இந்த கோயில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர் அல்லது பாலாஜி என அழைக்கப்படும் திருமலையில் உள்ள பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்ய வருகிறார்கள். கோயிலில் நடைபெறும் தினசரி ஆராதனை, அபிஷேகம் மற்றும் பல்வேறு பூஜைகள் மிகுந்த பக்தி உணர்வுடன் நடத்தப்படுகின்றன. கேப் 2S வெங்கடேஸ்வர் கோயிலின் பிரசித்தி அங்கே நடைபெறும் பிரசாத விநியோகம் மற்றும் பக்தர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் லட்டு பிரசாதம் மூலம் மேலும் உயர்கிறது. கோயிலின் வரலாறு மற்றும் பகவான் வெங்கடேஸ்வரின் கதைகள் இந்த இடத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை அதிகரிக்கின்றன. பகவான் வெங்கடேஸ்வரர் குபேரனிடமிருந்து கடன் வாங்கி திருமலைக்கு வந்தார் என்பதும், அவருக்கு கடனை அடைக்க வரும் பக்தர்களின் காணிக்கை முக்கியமானதாகும் என்பதும் நம்பப்படுகிறது. கேப் 2S இந்த கோயிலின் ஆன்மீகம் மற்றும் பக்தி பக்தர்களின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நீங்கள் வெங்கடேஸ்வர் கோயிலுக்கு சென்று அங்கு கிடைக்கும் ஆன்மீக அனுபவத்தை அனுபவிச்சுள்ளீங்களா? உங்க அனுபவங்களை எங்களுக்கு கமெண்டில சொல்லுங்க. கேப் 3S சுவர்ண மந்திர் அல்லது தங்க மந்திர் பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரில் அமைந்துள்ளது. இந்த மந்திர் சீக்கியர்களின் மிக முக்கியமான தலமாகும். ஆனால் அதன் அழகிய கட்டடக்கலை மற்றும் அமைதியான சூழல் எல்லா மதத்தினரையும் ஈர்க்கின்றன. மந்திரத்தின் மையத்தில் அமைந்துள்ள அமிர்த சரோவர் பக்தர்களின் ஆன்மீக சுத்திகரிப்பு மற்றும் மன அமைதிக்காக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மந்திரத்தின் பொற்கொள்ளு, அதன் மேலே பொக்கொடியா ஆன கோபுரம் மற்றும் சுவற்றின் அலங்காரங்கள் பார்வையாளர்களை மெய்சிலிருக்க வைக்கின்றன. கேப் 2S இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குருக்கெரன் சாகி படிக்கின்றனர் மற்றும் கீர்த்தங்களை கேட்டு தங்கள் மனதை அமைதியாகின்றனர். சுவனா மந்திர் அதன் சிறப்பான கட்டடக்கலை, ஆன்மீக சக்தி மற்றும் கலாச்சார தாக்கத்தா உலகின் பல கோயில்களே தனித்துவம் பெற்றதாகும். நீங்கள் சுவர்ண மந்திர் சென்றதுண்டா? அங்கு நீங்கள் பெற்ற ஆன்மீக அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. கேப் 3S சூரியன் கோயில் அல்லது கோனார் சூரியன் கோயில் ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் அதன் சக்கர வடிவ அமைப்பால் மிகவும் பிரபலமானது. இது சூரிய தேவரின் ரதத்தை பிரதிபலிக்குது. கோயிலும் முழுவதும் கலைஞமான கச்சிலை வேலைப்பாடுகள் மற்றும் நுட்பமான சிற்பங்கள் கொண்டுள்ளது. இதில் நம்மை கவரும் காட்சிகள் மற்றும் கதை சொல்லும் கலைகள். நூற்றாண்டில கட்டப்பட்ட இந்த கோயில் அதன் மாபெரும் கட்டடக்கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தா உல பாரம்பரிய தலமா அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப் 2S சூரியன் கோயிலின் சக்கரங்கள் மற்றும் குதிரைகள் சூரியனை வணங்கோ ஒரு சிறந்த கலாச்சார மற்றும் ஆன்மீக பிரதிபலிப்பாகும். கோனார் சூரியன் கோயில் அதன் அழகிய கட்டக்கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தா உலகின் பல கோயில்களில் தனித்துவம் பெற்றதாகும். நீங்க சூரியன் கோயில் சென்னதுண்டா? அங்கு நீங்கள் பெற்ற அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. கேப் 3S விருப்பாக்ஷா கோயில் கர்நாடகா மாநிலத்தின் ஹம்பியில் அமைந்துள்ளது. இந்த கோயில் விஜயநகர் பேரரசின் புகழ்பெற்ற கட்டடக்கலை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது.
ஜெடன் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் காலத்தின் போக்கில் பல மாற்றங்களை எட்டியும் அதன் அழகிய கட்டக்கலை மற்றும் ஆன்மீக சக்தியை இன்றும் தக்க வைச்சிருக்கிறது. கோயிலின் அனைத்து பகுதிகளும் நுட்பமான சிற்பங்கள் மற்றும் கலைநயமான கற்சிலை வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கேப் 2S விஜயநகர பேரரசின் காலத்தில் விருப்பாட்சா கோயில் அதன் மாபெரும் கட்டடக்கலை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தால் பேரரசின் தலைநராக விளங்கியது. ஜெப் கோயிலின் ராஜகோபுரம், மண்டபங்கள் மற்றும் நீர்ச்சொட்டிகள் விஜயநகர கட்டடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஜெப் விருப்பாட்சா கோயிலின் அழகிய கட்டக்கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் உலகின் பல கோயில்களில் தனித்துவம் பெற்றதாகும். ஜெப் 2S நீங்கள் விருப்பாட்சா கோயில் சென்னதுண்டா? அங்கு நீங்கள் பெற்ற ஆன்மீக அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. கேப் 3S காசி விஸ்வநாதர் கோயில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் அமைந்துள்ளது. ஜெப் த கோயில் இந்தியாவின் பிரதான சிவன் கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தால் உலக புகழ் பெற்று. காசி விஸ்வநாதர் கோயில் கங்கா நதியின் கரையில் அமைந்துள்ளது மற்றும் இது புனித நகரமான காசியின் சிறப்பம்சமா விளங்குகிறது. வரலாற்று பின்னணியில் இந்த கோயில் பலமுறை இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டுள்ளது, ஆனால் அதன் ஆன்மீக சக்தி எப்போதும் நிலைச்சிருக்குது. கேப் 2S கோயிலின் முக்கியமான நிகழ்வு ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் கங்கா நதியின் கரையில் நடைபெறுகிறது. இந்த ஆரத்தி பக்தர்களின் மனதை ஆரோக்கியமாக்கும் ஒரு ஆன்மீக அனுபவமாக விளங்குகிறது. காசி விஸ்வநாதர் கோயிலின் அழகிய கட்டக்கலை, ஆன்மீக சக்தி மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் உலகின் பல கோயில்களில் தனித்துவம் பெற்றதாகும். ஜெக் நீங்கள் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்றுண்டா? அங்கு நீங்கள் பெற்ற ஆன்மீக அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. 3S அக்ஷர்தாம் கோயில் டெல்லியின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள ஒரு நவீன அதிசயம் ஆகும். இந்த கோயில் அதன் நவீன கட்டக்கலை மற்றும் பாரம்பரியத்தின் கலவையால் பிரபலமா உள்ளது. கோயிலின் பெருமை மிகு நவீன கட்டமைப்பு பாரம்பரிய இந்திய கலையின் நுட்பங்களை அழகாக பிரதிபலிக்கிறது. அக்ஷர்தாம் கோயிலில் உள்ள கலாச்சார கண்காட்சிகள் பாரம்பரிய இந்திய கலாச்சாரத்தின் பல்வேறு அம்சங்களை வெளிப்படுத்துகின்றன. கேப் 2S இந்த கண்காட்சிகள் பாரம்பரிய கலை, கைவினை மற்றும் இந்தியாவின் ஆன்மீக மரபுகளின் அழகிய காட்சிகளை காட்டுகின்றன. ஜெக்ஸ் கோயிலின் ஆன்மீக சூழல் பக்தர்களுக்கு அமைதி மற்றும் ஆன்மீக தூண்டுதல் அளிக்கின்றது. அக்ஷர்தாம் கோயிலின் அழகிய தோற்றம் அதன் நவீன மற்றும் பாரம்பரிய அம்சங்களின் கலவை மற்றும் அதன் ஆன்மீக சக்தி உலகின் பல கோயில்களில் தனித்துவம் பெற்றதாகும். நீங்க அக்ஷர்தாம் கோயிலுக்கு சென்னதுடா? அங்கு நீங்கள் பெற்ற ஆன்மீக அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. சோமநாத் கோயில் குஜராத் மாநிலத்தின் சன்ராஷ்டிரா பகுதியில் அரேபிய கடலின் கரையில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் அதன் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் ஆன்மீக சக்தியால் பிரபலமாக உள்ளது. சோமநாத் கோயிலில் 8 முறை அழிக்கப்பட்டு 8 முறை மறுபடியும் கட்டப்பட்டது என்பது அதன் வலிமையும் பக்தர்களின் தார்மீக வலிமையையும் காட்டுகிறது. இந்த கோயில் முதன்முதலில் சோமநாத் என சந்திரனின் தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஜெக் இதன் அழகிய கட்டடக்கலை, அதன் நுட்பமான சிற்பங்கள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் ஆகியவை பார்வையாளர்களை மெய்ச்சிலிக்க செய்கின்றன. சோம்நாத் கோயிலின் நுழைவாயிலில் அதன் பெருமை மிகு கட்டமைப்பு மற்றும் கண்கவர் சிற்பங்களால் பிரபலமா உள்ளது. கோயிலின் மேல் பகுதியில் உள்ள கலாச்சார கலைப்பிரதிகள் பாரம்பரிய இந்திய கலையின் அழகிய நுட்பங்களை பிரதிபலிக்கின்றன. ஜெக் சோம்நாத் கோயிலின் வரலாறு, அதன் அழிவுகளும் மறுகட்டமானங்களும் இந்து மதத்தின் சக்தி மற்றும் நிலைத்தன்மையை உணர்த்துகின்றன. நீங்கள் சோமநாத் கோயிலுக்கு சென்னதுண்டா? அங்கு நீங்கள் பெற்ற ஆன்மீக அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. கேப் 3S ராமநாத சுவாமி கோயில் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் அதன் நீண்ட நுழைவழிகள், தெய்வீக கதை மற்றும் சரித்திர முக்கியத்துவம் ஆகியவற்றால் பிரபலமாக உள்ளது. ராமநாத சுவாமி கோயிலின் நுழைவழிகள் உலகில் மிக நீளமானவை என கருதப்படுகின்றன மற்றும் அதன் அழகிய தூண்கள் பார்வையாளர்களை மெய்சிலுக்கு செய்கின்றன. இந்த கோயில் இராமர் தெய்வத்தை பற்றிய ஒரு புராணத்தை சுற்றியுள்ள கதைகளால் மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஜெப் 2S இராமர்
சீதையை ராவணனிடமிருந்து மீட்ட பிறகு தன்னுடைய பாவங்களை நீக்க இந்த தலத்தில் சிவலிங்கத்தை நிறுவினார் என்று கூறப்படுகிறது. ராமநாத சுவாமி கோயில் சார் தாம் யாத்திரையின் முக்கியமான 4 தலங்களில் ஒன்றாகும் மற்றும் பக்தர்கள் இங்கு வந்து தன்னலம் மறந்து இறைவனை வழிபடுகின்றனர். ஜெக் இந்த கோயிலின் ஆன்மீக சக்தி, அதன் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் அதன் அழகிய கட்டடக்கலை எல்லா தரிசனத்திலும் பக்தர்களை ஈர்க்கின்றன. ஜெக் நீங்கள் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்றதுன்றா அங்கு நீங்கள் பெற்ற ஆன்மீக அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. உலகின் பல இந்து கோயில்கள் அதன் கட்டடக்கலை, ஆன்மீக சக்தி மற்றும் வரலாறு மூலம் நம்மை சிலிர்க்க செய்கின்றன. இந்த கோயில்களின் அழகும் அமைதியும் ஆன்மீக சக்தியும் நம்மை ஈர்க்கின்றன. நீங்க எந்த கோயிலுக்கு போயிருக்கிறீங்க? எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி பார்த்ததற்கு. எங்க சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் பல வீடியோக்களை காண எங்க சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.